சரியான பிரச்சனையில் மாட்டிக்கினேன். நம்மளே டிஐஒய் பண்ணுறதுல இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ நான் வந்து இந்த பார்ட்டை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். கைஸ், உங்கள் வண்டியில் எப்போவுமே எல்லாருக்கும் வர யூஸ்வல் ப்ராப்ளம் வரலனா அன்யூஷுவலாக யாருக்குமே வர ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கிராக் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி கிராக் ஆச்சுன்னு தெரியல. ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்து பார்த்தேன். அந்த நியூ டேங்க் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ அந்த டேங்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதான் ஃபியூல் பம்ப்பு. இதோட இந்த வாஷரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த வாஷர் மாற்றணும். திஸ் இஸ் த கிராக். இந்த கிராக்ல தான் ஃபியூல் லீக் ஆகிட்டுருச்சு. சரியான பிரச்சனையில் மாட்டிக்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 போல்ட்டை வந்து கழட்டவே முடியல. இது உள்ளே இருக்க அந்த ஒரு ரப்பர் மரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ என்டையராக நியூ பீஸ் தான் வாங்கணும். இந்த பீஸ் நான் வாங்கலை. நம்மளே டிஐஒய் பண்ணுறது இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ நான் வந்து இந்த பார்ட்டை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாங்கி டன்ஸோ போட முடியுமான்னு பார்த்துருக்கேன். இப்போ உடனே போட முடியாது. ஃபியூல் பம்பில் நான் புது டேங்க்கில் மாட்டிட்டு வெயிட் பண்ணணும். டிஐஒய் பண்ணுறதுல பெரிய கஷ்டமே இதுதாங்க. ஏதாவது ஒரு பார்ட் இந்த மாதிரி கோளாறு கொடுத்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவோம். நியூ டேங்க் பாருங்க, ஃபர்ஸ்ட் பீஸ். நியூ டேங்க்கில் ஈஸியாக மாட்டி எல்லாத்தையும் ஃபியூல் பம்பில் கனெக்ட் பண்ணி பெட்ரோலை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டேங்க்கோட கேப் வந்துச்சுன்னா மேலே வச்சு ஃபிட் பண்ணிவிடுவேன். ஆர்டர் பண்ணி போர்ட்டரில் வந்துட்டு இருக்காது. ஸோ அது வர வரைக்கும் நம்ம ஆயில் மாற்றிடலாம் சொல்லிட்டு ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன். வந்த உடனே அதுக்குள்ளே நைட் ஆகிடும். என்ன பண்ண போகிறது தெரியல. ஸோ வந்த உடனே ஃபுல்லாக மாற்றிட்டு வேலையை முடிச்சிடலாம். அது வரத்துக்கு இவ்வளோ நான் ஒன்றும் தெரியல. சாமட்டாங்க இங்கேண்ணா டேங்க் கேப் ஒரு ரப்பர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து கொடுத்துட்டு போகிறாரு. சீக்கிரமாக வந்து மாற்றணும். ஃபேஸ் ஒர்க் எல்லாமே ஃபைனலி ஓவர் ஆகிடுச்சு. ஸோ டேங்க் எல்லாம் மாற்றி முடிச்சாச்சு. ஒரு டேங்கிங் இருக்குது. அன்னெசரியாக ஒரு 3 hours டிலே ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி டேங்க்கில் கிராக் விழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. ஒருத்தர் வந்து சொன்னார், கொஞ்சம் போல்ட் வந்து நீங்கள் ரொம்ப டைட் வச்சிங்கன்னா வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டேங்க்கில் இருக்க போல்ட் நான் தொடவே இல்லை. எதனால தெரியல. அண்டு அன்னெசரியாக 3 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு இந்த ஒரு 2 போல்ட் வராததுனால. ஸோ டிஐஒய் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும். அண்டு தேங்க்யூ ஸோ மச்.